ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்காகனா என்னுடைய 15th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைமாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைச்சு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிசைன் வந்து நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் ஹஸ்பண்ட் வந்து தைச்சுக்கோ, இது வந்து 15 வருஷம். ஆமா லலிதா, எல்லாமே ஓகே தான். பட் இன்னொன்று மிஸ் ஆகுது. எப்படி ஏதோ மேக்கப் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. பூ மிஸ் ஆகுது லலிதா, பூ மிஸ் ஆகுது. அதை வச்சுட்டு விட்டுமா வந்து தைச்சிருக்கேன். நல்லா தைச்சு கொடுத்தாங்க. சென்னை டிசைனர்னு சொல்லிட்டு புருஷவாக்கம் டி நகர் 2 இடத்துல இருக்கு. அங்கதான் எனக்கு வந்து டிச் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, நான் பூ வச்சிடலாமா? அது மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி. ஹஸ்பண்ட் கையில பூ வைக்கிறதுலாம் இவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஓகேவா? கரெக்டா இருக்குமா? ஓகே ஓகே, கரெக்டா இருக்கு லலிதா. இப்போ எங்க பொண்ணு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட்ல வந்து மார்னிங் வந்து அவளுக்கு Greeting ஸ்கூல் இருந்தது. முன்னாடி நாளே வந்து அவ செஞ்சா. க்ளோஸ் அப்ல காமிட்டாரா? வெட்டிங் கார்டு இது அழகா பண்ணிக்க பாருங்க. ஹாப்பி வெட்டிங் டே டாடி. அப்புறமா என்னது? ஆனிவர்சரி. அப்புறமா மாம் கீழே. இது வந்து ஆர்டின் அழகா போட்டிருக்கா. இது வந்து பாப்பாவே பண்ணது. அவளுக்கு எக்ஸாம் இருக்கு இப்போ, அதனால நாங்க வந்து எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொன்னோம். அதனால இது வந்து வீட்ல எங்களுக்கு தெரியாம இதை பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஒரு gift கொடுத்திருக்கா பாபா, ஸ்பெஷல் gift. ஆமா, இன்னைக்கு வந்து பாப்பாக்கு ஸ்கூல் இருந்தது. நாங்க எங்களுக்கு ரெண்டு பசங்க, பாப்பா தம்பி. அவங்க எல்லாமே நாங்க எந்த செலிப்ரேஷனும் தனியாலாம் நாங்க பண்ணோம். பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் அதான் ரெடி ஆனோம். இனிமேல் தான் வந்து கோயிலுக்கு போகணும். ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கா. ஹஸ்பண்ட்க்கு வாங்கின கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா உண்டியல்ல அவ சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சுதான் நாங்க வாங்கினோம். ஹஸ்பண்ட் கூட தான் நாங்க போனோம், தனியெல்லாம் நாங்க போல. அவரை வந்து வெளியே நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் தான் போயிட்டு எடுத்தோம். எனக்கு நான் எந்த கிஃப்ட்டும் வேணும்னு சொல்லிட்டேன் பாப்பா கிட்ட. ஹஸ்பண்ட் மட்டும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தான் சேர்த்து வச்சிருந்த அமௌண்ட். ஏன்னா என்ன அம்மாக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நிறைய. அதனால வந்து ஹஸ்பண்ட்க்கு மட்டும் gift கொடுமா அப்படின்னு சொன்னேன். ஹாய் பா, ஹாய், ஹாப்பி ஆனிவர்சரி. थैंक यू, நைஸ் gift. என்னது இது வந்து சஸ்பென்ஸ். இருங்க சஸ்பென்ஸா? அப்பாக்கு மட்டும் watch. அப்பாவுக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கு ஏதாவது இருக்கு. நான் தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஓகே, சரி, அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. Oh, அவங்களுக்கு good. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது இருக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டைட்டன் ஷோரூம்ல வாங்குனோம். Black. ஆக்டேன். Okay. எனக்கு வந்து பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ். நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வாட்ச் தான். ஆமா, எனக்கு Black கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிளாக் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச கலர். எனக்கும் பிளாக்னா ரொம்ப பிடிக்கும், பாப்பாக்கும் டைட்டன் பிடிக்கும். ஆக்டேன். அதனால வந்து இந்த வாட்ச் வாங்கி கொடுத்துட்டோம். இது டைட்டன் ஆக்டேன்ற ஒரு பிராண்ட். அவங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கையிலே இருக்கும் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கமா? சரி, நான் கையில போட்டுக்கிட்டவா? நான் போட்டு விட்டுமா? ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நைஸ். ஐ அம் இப்போ எப்படி இருக்கு? வேறயா? இந்த ஃபர்ஸ்ட் ஹாய் டாம், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. थैंक you. ட்ரெஸ்க்கு இதுக்கு மேட்ச். தாரா, thank you for your gift. எஸ். தாராவோட லிப்ஸ்டிக் எல்லாம் கணக்குல. இன்ஃபுளுன்ஸ்னாலே அப்பாக்குனா ஃபேவரட்டா? அப்படிலாம் இல்ல, அம்மாவுக்கும் ஃபேவரட் தான். நெக்ஸ்ட் டைம் வேற கிஃப்ட் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துறோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி கொடுப்போம். சம்பந்தமே இல்லாம உட்காந்துருக்கோம். அப்பா ஹாப்பி ஆனிவர்சரி ஷோ மீ. அப்பா சொல்லு. சொல்லு. ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லுங்க. கை கொடு. டாம், அப்பா கை கொடு. ஹேண்ட்ஷேக். ஹேண்ட்ஷேக். உம்மா கிட்ட வாழை. ஓகே லலிதா, டைம் ஆயிடுச்சு. சர்ச் போலாமா? போலாம். ஹாப்பி ஆனிவர்சரி. ஓ குட். எங்க அம்மா gift தரா? அம்மா வந்து அந்த greeting இல்ல, card நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். பாப்பா வந்து குடுக்கறேன்னு தான் சொன்னா. இதுக்கே வந்து பட்ஜெட் வந்து சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மா நாங்க ரெண்டு பேரும் நானும் அப்பா வந்து ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா எக்ஸாம்லாம் இருக்கு, பெரிய பெரிய கிஃப்ட். அப்படின்னா பசங்க வந்து எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. தாரான்ற பேர் நல்லா. சரியா? ஓகே.
தயார் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து கடைக்கு நாங்கள் போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஓகே. என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. பேஸ் கிட்ட காமிங்க டாமோட பேஸ். அழகு குட்டி அழகு குட்டி இது ஒரு செல்லம், அது ஒரு செல்லம். என்னோட கிஃப்ட் வந்து என்னன்னா, கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னா இந்த 2 குழந்தைங்கம்மா. இன்னைக்கு மாதிரி நாங்கள் என்னைக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்க. கடைக்கு போகலாம். வெண்ணிலா சாக்லேட். உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி மட்டும் தான் சாப்பிட்டு வாங்கிக்கோ. சாக்லேட் ஒரு வெண்ணிலா. சாக்லேட் வெண்ணிலா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா? லலிதா ஐஸ்கிரீமா? இல்ல, ஒன்னு வெண்ணிலா, ஒன்னு சாக்லேட் வெண்ணிலா மிக்ஸ் பண்ண மாதிரி. லலிதா ஐஸ்கிரீமா? எஸ். என்னது டாம் வந்து ஐஸ்கிரீம் கேட்கணும், ஒரே அழுக. நைட்ல வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்படியே டாம் வேற ஐஸ்கிரீமுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான். ஓகே. கீழே போட்டுருவேன், நான் ஊட்டி விடுறேன். அதான் டாம்க்கு வெனிலா ஃப்ளேவரா? சாராக்கு? அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு தட்டா? டாம் அப்பாக்கு? அப்பா கொஞ்சம் ஊட்டிடலாமா? சாக்லேட் ஃப்ளேவர், அது ஐஸ்கிரீம். நான் வந்து ஒரே அவசரப்படுறோம். டாம் அப்பாக்கு இல்லையா ஐஸ்கிரீமு? தேங்க்யூ. கொடுக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கமே இல்லை. சும்மா நல்லா ஆக்ஷன் பண்றாங்க. வேற என்ன? டாமுக்கு தான். தாராக்கு டாமுக்கு. சும்மா டாம் நல்லா இருக்கா ஐஸ்கிரீம்? டாம் மட்டும் பாருங்க. டாம கவர் பண்ணலாம் தனியா. வாவ் சூப்பர். டாம் கையிலே கொடுத்துருங்க. வெட்டிங் ஆனிவர்சரி. நான் கேக் கொஞ்சம் காமிங்களேன். ஓகே. என்ன பேர் எழுதிடலாம்? அது என்ன எழுதா? சாக்லேட். சாக்லேட் நல்லா இருக்குமா? க்ரீமியா இருக்கு. க்ரீமியா இருக்கா? ஓகே குட். வேற என்ன வாங்குறீங்க? கேக் மட்டும் தானா? கேக் மட்டும். டாம் தாரா எங்க சாப்பிட்டு இருக்காங்க? அது ஸ்வீட் பிரெட். அது ஸ்வீட் இல்ல, சுகர் டோன்ட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சுகர் டோன்ட். ஓகே. ஆர்ட் அண்ட் ரெட்ல போட முடியாது. ரெட்ல இல்லையா? ரெட் டாப்பிங் கூட இல்லையா? சரி ஓகே பரவாயில்ல. ஓகே. கப் கேக் வாங்கிக்கலாம். தம்பி சாப்பிடலாம்ல? காமிங்க வாங்க. வேற முறுக்கு வாங்குவா? முறுக்கா வாங்கலாம். என்ன முறுக்கு காமிங்க? அது 80 ரூபாய். 80 ரூபா. கொஞ்சம் காரம் முறுக்கா இருக்கும். ஆமா. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டு போடுங்க. ஓகே எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு. இந்த ஆனியன் சிப்ஸ் நல்லா இருக்கும், எடுத்துக்கோ. இதா? ஆமா, அது நம்ம வீட்டில் வாங்கி செய்யறது வாங்கி எடுத்துக்கோ.
முறுக்கு ஒன்று மட்டும் போதுமா? ஆமா இவ்வளவு நேரம் நீங்க வந்தீங்க, எங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை லலிதா. இது என்ன கடை சொல்லு? கேக் கடை. கேக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கடை இருக்கும். பேர் இருந்தா சொல்லவே இல்லையே. ப்ரீமாஸ் அண்ணா நகர்ல இருக்கு. நாங்க வழக்கமா இங்க தான் வந்து கேக் எல்லாம் வாங்குவோம். ஐயா பாப்பாவோட பர்த்டேக்கு, தம்பிக்கெல்லாம். தேன் மிட்டாயா காமிங்க. ஓகே தேன் மிட்டாய். பிடிக்கும் ரொம்ப. ஆமா ஒரு பாக்கெட் இல்ல இன்னொரு ஒரு பாக்கெட் எடுத்து. கேக் அடுத்த பிரெட் வாங்கல? பிரெட் வாங்கலாமா? பிரெட்டா நாளைக்கு? ஆமா நாளைக்கு மார்னிங் செய்யறதுக்கு ஆமா ஸ்வீட் பிரெட்டா? ஸ்வீட் பிரெட் இது நல்லா இருக்கு. தாரா தாரா தம்பி எங்க இருக்கான் பாருங்க. நாளைக்கு டிஃபன் கேக்குறோம். ஓகே பிரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளவுதான்ல? சரி ஓகே பில் பே பண்ணிடுங்க. ஓகே பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. அவனுக்கு கொடுத்துரு. ஓகே லலிதா ஐ திங்க் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கிச்சு. அது பசி எடுத்துட்டு டின்னர் டின்னர் டைம். டாம் எங்க? டாம் எங்க பாரு. போலாம். டாம் எங்க? ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம் கொஞ்சம் பசங்களுக்கு. ஆமா கேக் ஸ்நாக்ஸ் அப்படின்னு. கேக் ஸ்நாக்ஸ் அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனா எனக்கு பசிக்குது. போலாம். வாயெல்லாம் ஒரே ஐஸ்கிரீம். இங்க ஒரு டாம கவர் பண்ணுங்க. அவன் எப்படி சாப்பிடுறாங்க கவர் பண்ணுங்க. டாம் கவர் பண்ணுங்க. டாம் பாத்து. ஒரு அழுக்க போச்சு. थैंक यू. யாரா அதுல இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக மிட் நைட் பிரியாணி கடை போட்டிருக்காங்க. அங்கே நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஒரு சாப்பாடோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 150க்கு ஒர்த்தான சாப்பாடு தான். ஒரு சாப்பாடு வாங்கினா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. பிரியாணியில் 4 சிக்கன் பீஸு, ஒரு எக்கு, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தூக்கு எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நிறைய க்ரௌடு இருந்தாங்க. அங்கே டேஸ்ட் இருக்கிற இடத்துல தானே க்ரௌட் அதிகமாக இருப்பாங்க. நம்ம பெரிய ஹோட்டலில் போயிட்டு அதிகமாக செலவு பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது. அண்ணா நகர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நல்லா ஹாப்பியாக நாங்கள் 2 சாப்பாடு வாங்கி 4 பேர் சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கேக் வெட்ட போகிறோம். இது வந்து ஒரு 1/2 kg கேக்கு தான். சாப்பிடலாமா? சரி ஓகே வெட்டலாம். நாங்கள் எப்பவுமே கேக்லாம் வாங்க மாட்டோம். பாப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால தான் இந்த வருஷம் வந்து கேக் வெட்டுறோம். பசங்களாம் பயங்கர ஆர்வமா இருக்காங்க கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி தாம் மூடலாமா? வாங்க மூடலாமா? Happy wedding anniversary. Happy wedding day. Happy wedding day. Good. For mom and dad. எங்க தாரா நைஸ் எங்க? நைஸ். வா கட் பண்ணலாம் வாங்க. லலிதா வாங்க கட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட்ல நீங்க கட் பண்ணுங்க. இல்ல வா பரவாயில்ல எல்லாம் சேர்த்தே கட் பண்ணலாம் வாங்க. வீடியோ எடுத்து வந்துடலாம் வா பாஸ் பண்ணி. கட் பண்ணலாம். கிளாப். ஓகே. Happy wedding day. அது மேல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாம் கே. இல்ல ஸ்டாம் கிடையாது. நமக்கு தான். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. பெஞ்சமின் ரூட். ஓகே. தாம். பாஸ் பண்ணி. Cute. டம் கிளாப் பண்ணுமா? தாராவா விட்டுறோம். சூப்பர். தாராமாக்கு. ஓகே. டாடி கொடுக்கலாமா? அப்பாவும் பொண்ணும் ஊட்டிக்கிறதுல ஒரே இதுதான். இவங்க 2 பேருக்கும் ஒரே ஃபைட் தான். ஆமா. போதும்.
நல்ல ஐஸ்கிரீமு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு கேக் எப்படி சாப்பிட முடியும்? வயிறுலாம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறமா கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. டாம் வந்து வயிறை வந்து புடிச்சிட்டான். டாம் பசிக்குதா? இன்னும் எப்படி பசிக்குது? எப்படி பசிக்குது? நீங்க பாத்து சொல்லுங்க. பாருங்க. டாம் குட்டி போதும் போதும். அக்கா மேல ரொம்ப பாசம். எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அடிதான். போதும். பாட்டு பாடு. இதோட ஸ்டைல் தான் சூப்பர் ஸ்டைல் தான் பாட்டு பாடுறாரு. ரஜினி பாடிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஆமா. டான்ஸ் ஆடுமா? ஃபைனல் டான்ஸ். போதும் இங்க வா, பாட்டு போதும். வாங்க இங்க வாங்க சார். கம் ஆன் டாம். இங்க வந்து டான்ஸ் ஆடுங்க. அம்மாட்ட வா. ரொம்ப சந்தோஷம். இங்க அம்மாட்ட வந்து டான்ஸ் ஆடுங்க. நாம இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஓ இங்க வாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது மாதிரி எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பசங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எங்களுக்கு நாங்க வந்து சர்ச்சுக்கு மட்டும் தான் போயிட்டு அப்புறமா வீட்டுல வந்து ஏதாவது சாப்பாடு செய்வோம், அவ்வளவுதான். பசங்களுக்கு தான் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். ஒரு பர்த்டே வரட்டும், அப்ப ஆனிவர்சரி வரட்டும், கிறிஸ்துமஸ் எல்லாமே வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நாங்க இப்ப இங்க சென்னையில இருக்கிறது நாங்க 4 பேர் மட்டும்தான். எங்க மூஞ்சியதான் நாங்க திருப்பி பாக்கணும். அதனால வந்து பசங்க வந்து ஒரு சந்தோஷமா இருந்தா அப்பதான் வெளியெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. விரும்பினது எல்லாத்தையும் வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தருமே வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக்ல போய் பார்த்தா இப்ப அந்த ஏஜ்ல இருக்கிற அந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு திரும்ப போகணும்னாலும் நம்மளால போக முடியாது. ஒரு வருஷமும் நம்ம வந்து பர்த்டே ஆனிவர்சரி எல்லாமே நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிடணும். ஏன்னா இந்த நினைவுகள்லாம் ஒரு பக்கம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்பி பார்க்கும் போது ஓ நம்ம இந்த வயசுல எப்படி இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆமா நம்ம அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பசங்க வளர்ந்துட்ட பின்னாடி நம்ம சொல்லலாம் இந்த அளவுக்கு நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இந்த ஆனிவர்சரி வந்து ரொம்ப ஸ்பெஷலா சூப்பரா போச்சு, சந்தோஷமா போச்சு, என்ஜாய் பண்ணோம்ல நாங்க. பசங்க கடவுள் வந்து எங்களுக்கு 2 குழந்தைங்களை கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய கிஃப்ட். அதுக்கு மேல எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க. அது இதுவே பெரிய கிஃப்ட் தான். அதனால வந்து எங்களுக்கு இந்த ஆனிவர்சரி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா போச்சு. கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இதே போல நாங்க வந்து 100 இயர்ஸ் வந்து நல்லா சொல்லிட்டு இந்த வீடியோ பாக்குற எல்லா நண்பர்களும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களை வாழ்த்துங்க. எங்க ஃபேமிலிக்கு பிளஸ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர். Bye.